காஷ்மீர் மக்களுடைய அந்த அதாவது இந்திய விரோதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக அகற்றப்படவில்லை. அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸை தான் இப்போ தமிழ்நாட்டில் கூட பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய ஆதரவு குரல்கள் இருக்கின்றன. அவன் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிறவனை தான் இது பண்ணுவான். ஒன்றும் இல்லை சார், உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன உடனே அவன் தான் நினச்சான் இந்துக்களை, அதே தானே பங்களாதேஷில் ஆச்சு, நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது? சந்தேஷ் காலியில் ஆச்சு, நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது? 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஷாஜஹான்கிறவன் வந்து அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஷாஜஹான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏவை 6 மாதம் ஆச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அவன் யோசிக்க மாட்டானா? உதயநிதியே சொல்லிட்டாரு, இந்தியாவுக்குள்ளே வந்து இந்துக்களை கொன்றால் இந்தியாவில் சட்டம் நம் மீது பாயாது அப்படின்ட்டு அவன் அந்த தைரியம் தான். அதே மாதிரி தான். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உதயநிதி மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கையில் வச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். இங்கேயே வந்து தீவிரவாதிகளோ கொண்டாடலையா? பாகிஸ்தானில் தான் தீவிரவாதிகளுக்கு வந்து அந்த இதில் சவப்பெட்டியில் வந்து நேஷ்னல் ஃப்ளாகை போட்டுட்டு கும்பிட்டாங்களா? இங்கே கும்பிடலையா? கோயம்புத்தூரில் கோட்டை மேடில் அவர் செத்து போனார், அந்த தீவிரவாதி செத்து போனதுக்கு திருமாவளவன் போய் சொல்லதை தியாகின்னுட்டு